when we worship God, His glory will be revealed. Amen. அவருடைய மகிமை கட்டவிழ்க்கப்படும். ரொம்ப முக்கியம் தெரியுமா? Amen. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் உண்மையா மகிமைப்படுத்துற வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. Amen. Worship is something that pleases God. ஆராதிக்கும் போது தேவனை பிரியப்படுத்தும், தேவனை திருப்திப்படுத்தும். திருப்தி அடைந்த தெய்வம் நல்லா இருந்துச்சு, ஓகே தேங்க்யூ, போயிட மாட்டாங்க. பாருங்க, மனுஷன் என்ன செய்வான், நம்ம கிட்ட ஏதாவது கிடைச்சாக்கா அதை எடுத்துக்கிட்டு ஓகே எடுத்துட்டு ஓடிடுவான். அவன் வா கிடைக்கிறத மட்டும் எல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுவான். பைபிள் சொல்லுது, ஆண்டருக்கு வர்ஷிப்பு பிடிக்குமா, ஆராதனை பிடிக்குமா? ஆனா ஆண்டர் என்னைக்கு பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போனதா சரித்திரமே இல்லை. எனக்கு மகிமை பிடிக்கும், எனக்கு வர்ஷிப் பிடிக்கும், எனக்கு ஆராதனை பிடிக்கும், நீ பாட்டு பாடினா பிடிக்கும், நல்லா இருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடுற ஆண்டவர் நம்ம ஆண்டவரே இல்லை. ஆளல் தான் சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தலத்துல இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதி. When you glorify me, I will bless you. Hallelujah.